இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து எப்ப வேணாலும் நீங்க வந்து நம்ம கம்பெனில வர அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம நிறுவனத்துல வந்து ஆள் சேர்த்தணும், பொருள் வாங்கணும், விற்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்க கிட்டத்தட்ட 1 crore மேல ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. நான் நம்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் நம்பணும், என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? மாசம் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் அதோட ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. மக்கள் வந்து ஜாயின் பண்ற மக்கள் யாரு கேட்டாலும் அதை நான் வந்து கொடுக்கறதுக்கு தயார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை V3 ஆட்ஸ் மூலியமா 1 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண ஒருத்தர் தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். இவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 20 lakhs மேலே எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு, எந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்திருக்கோம். மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சொல்கிறாரு, இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கம் ப்ரூஃப் முதற்கொண்டு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, மை V3 அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதில் நீங்கள் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து கணேஷ். நான் வந்து கோயம்புத்தூர் மை V3 ஆட்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணி 3 years வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 1 crore மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட புரிதல் தான். மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்தா நம்மளோட சக்ஸஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் நம்மளோட சக்ஸஸ் இருக்கும். நான் ஆரம்பிக்கிறப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக எங்கிட்ட சொல்றவங்க வந்து நிறைய பேர் நெகட்டிவாக எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்போ யோசிச்சேன், ஏன்னா ஃப்ரீயாக தானே ஜாயின் பண்றோம், ஃப்ரீயாக ஜாயின் பண்றோம், நம்ம எதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து உள்ள டிராவல் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு மை V3 ஆட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா எல்லாருமே அச்சீவர் ஆகலாம். ஏன்னா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவான வாய்ப்பு தான் தர்றாங்க. இந்த வாய்ப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறும். அப்படிதான் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி போயிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ மை V3ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுங்க? சார், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க கிடையாதுங்க. இங்க வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். நம்ம வந்து பேக்கேஜை சூஸ் பண்ணி நம்மளோட இன்கம்மை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நம்ம வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அதுலேயே வந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். அப்போ இங்கே டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து அவங்க தான். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னோட ப்ரொசீஜர் என்ன, எந்த மாதிரி எனக்கு இன்கம் கொடுப்பீங்க? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏர்ன் பண்ணலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம், கட்டாயம் கிடையாது. அதுவும் கட்டாயம். நம்ம நிறுவனத்தில் வந்து ஆள் சேர்த்தணும், பொருள் வாங்கணும், விற்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. சூப்பர். ஓகேங்களா, நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ சில MLM பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன கேட்டகரிஸ் எல்லாம் மஸ்ட் அப்படிம்பாங்க. சார், நம்ம கம்பெனியை வந்து நீங்க எந்த கம்பெனி கூட கம்பேரே பண்ண முடியாது. அதுதான் கேட்டேன். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கான்செப்ட் வந்து டிஃபரெண்டான கான்செப்ட். இது வந்து மக்களின் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மை V3 ஆட்ஸ். இது வந்து மை V3 ஆட்ஸ் அப்படின்னா வாழ வைத்து வாழ். இந்த கான்செப்டோட நோக்கமே வந்து வாழ வைத்து வாழ். நம்ம மட்டும் சம்பாதிக்க கூடாது. நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா மற்றவங்களை சம்பாதிக்க வச்சோம்னா நம்ம வருமானம் அதிகமாகும். நம்ம மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைச்சா நம்ம வருமானம் கம்மி. அப்ப இங்க மற்றவங்களை சம்பாதிக்க வைக்கிறது மூலமா மிகப்பெரிய வருமானத்தை நம்ம வந்து இங்க ஏர்ன் பண்ணலாம். சூப்பர். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 1 crore மேல ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. நான் நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் நம்பணும், என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? மை V3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது யார் கேட்டாலும் நம்ம ஆதாரமா நிரூபிக்கலாம். இப்ப நீங்க இதை வெரிஃபை பண்ணிக்கீங்க. இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் PDF உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் ஏன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் மாசம் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் அதோட ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. மக்கள் வந்து ஜாயின் பண்ற மக்கள் யாரு கேட்டாலும் அதை நான் வந்து கொடுக்கறதுக்கு தயார். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமானது இருக்கு. ஆன்லைனுக்கு எல்லாமே வந்து ஜெனுனா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா நம்ம டிராவல் பண்ணாதான் அது ஜெனுனா இல்லையான்னு தெரியும். ஏன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றப்போ இது ட்ரஸ்டடா இல்லையாங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு நீங்க ஒப்பீனியன் கேக்குறீங்க, சொல்ற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லுவாங்க. தெரியாத பர்சன் என்ன சொல்லுவாங்க? பொதுவா ஆன்லைன் அதெல்லாம் ஃபேக், ஆன்லைனாவே ஃபேக் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்கு. அது இது ட்ரஸ்டடா இல்லையா அது நீங்க ஜாயின் பண்ணாதான் தெரியும். அப்படி நான் ஜாயின் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து என்னால ஏர்ன் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நான் மட்டும் கிடையாது, என் ஃபேமிலியில என் ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் வந்து 70 lakhs மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஒய்ஃபோட அம்மா, எங்க அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாருமே இதுல இருக்கும். ஏன்னா இது வந்து வயசு வித்தியாசம் கிடையாது. 18 வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணா ஜாயின் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் போன் இருந்தா போதும், ABCD தெரிஞ்சா போதும். நம்மளோட ஃப்ரீ டைம்ல நம்ம வந்து எப்ப வேணாலும் விளம்பரம் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்க விளம்பரம் பார்க்கிறது ஒரு வருமானம், அது மட்டும் கிடையாது. நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்,
அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஹெல்த் கேரு, மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர், பர்சனல் கேர், கிச்சன் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தாலே போதும், கண்டிப்பா ரெகுலரா நம்ம வாங்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிக அற்புதமான ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒப்பீனியன் வந்து 100% பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஜாயின் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸையும் நம்ம ப்ரோமோட் பண்ண தேவையில்லை சார். எதுவுமே கட்டாயம் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அது வாங்கணுமான்னு கேட்டா அவங்கவுங்க விருப்பம். பிடிச்சா வாங்குங்க, இல்ல பிடிக்கிறப்ப வாங்குங்க. எப்ப வாங்கினாலும் கம்பெனி வந்து ஏன் வாங்கலன்னு கேட்க போறது கிடையாது. ஏன்னா கம்பெனியோட நோக்கமே வந்து மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு திட்டம். இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய கம்பெனி லான்ச் பண்றாங்க, சரிங்களா? ஆனா எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணாதான், நம்மளுக்கு பிடிச்சாதான் நம்ம வாங்க போறோம். அதுவும் இங்க கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அது மூலமா வருமானம் பாத்தீங்கன்னா 12 லெவல்ல இருக்கு. இப்ப நீங்க வாங்குறீங்க, எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் வாங்குனாலே இன்கம். சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஆன் தி ஸ்பாட்ல உங்க வாலெட்ல வந்து இன்கம் வந்துரும். இப்ப நீங்க ரெஃபர் பண்றீங்க, ஃப்ரீயா தான் ரெஃபர் பண்றீங்க. எந்த ஒரு பர்சனுமே நம்ம நிறுவனத்துல ஜாயின் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கிடையவே கிடையாது, முற்றிலும் இலவசம். ஓகேங்களா? இலவசமா ஜாயின் பண்ண ஒரு நபர் விளம்பரம் பார்க்கறது மூலமா ஒரு வருமானம் வாங்கலாம். அந்த விளம்பரம் பார்க்கறது பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்றது மூலமா ஒரு வருமானம், அதுக்கு இன்கம் இருக்கு, 12 லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம நம்ம கம்பெனில ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், அதுக்கு ஒரு இன்கம். நம்ம மூலமா கீழே வந்து அத்தனை பேர் வாங்குனாங்கன்னா 12 லெவல் இன்கம். யோசிச்சு பாருங்க. சிம்பிளா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்குறோம், கண்டிப்பா எங்கேயோ வாங்குறோம். ப்ராடக்ட் நல்லா இருந்து இங்கேயே வாங்கலாமே, அப்படி வாங்கினா இன்கம். இத மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றப்ப மக்கள் பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது மூலமா 12 லெவல் இன்கம். சிம்பிளா நீங்க வந்து ஒருத்தருக்கு 1 ரூபான்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கீழே 10, 100, 1000, 10,000, லட்சம் இருந்தா ஒரு நாள் வருமானம் லட்சக்கணக்கா. புரியுதுங்களா? இதுதான் ரியல் இன்கம். ஆக்சுவலா நீங்க வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கே ஷாக் ஆகுறீங்க. இது வந்து ரியல் இன்கம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரியல். ட்ரையல் இன்கமே வந்து கோடிக்கணக்குன்னா அந்த ரியல் இன்கம் எல்லாம் அது கண்டிப்பா அடுத்த வீடியோ நீங்களே போடுவீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் வந்து மாச வருமானம், ஓகேங்களா, அது எவ்வளவு லட்சம் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs மேல போயிட்டு இருக்கேன். இன்னொரு 2-3 monthsக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். இது ஒரு 6 மாசங்கிறப்போ அப்படியே ட்ரிபிள் ஆகும். இன்னொரு 1 வருஷங்கிறப்போ அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். crore கணக்கா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்பிக்கை தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பணுங்க. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இதுல ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அதுக்கு எக்ஸாம்பிளா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றப்ப என்ன சொன்னாங்க, எப்பா ஆன்லைன் சொல்றியே இந்த கம்பெனி எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி மாதிரி ஓடி போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடயோ ஒரு நம்பிக்கை இல்லாமையோ நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் வந்து உன்னை சேர சொல்றேன், நான் சேர்ந்திருக்க, வருமானம் வருது, நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கணுங்கிறக்கடி நான் சொல்றேன். உனக்கு நம்பிக்கை இருந்தா சேரு, இல்ல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப சேரு. நீ எப்ப வந்தாலும் நான் ஐடி போட்டு தரேன், வருமானம் எப்போ வந்தாலும் கிடைக்கும். அப்போ இப்ப ரீசெண்டா வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்றது, ஐயோ நீ சொல்றப்பவே கேட்டிருக்கலாம்ப்பா, என்னோட வருமானத்தெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா, அவங்க கிடையாது, அவங்க பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான கருத்துக்கள் அவங்கள சொல்லி நம்ம அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படியே இருக்கு, சரிங்களா? ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்காம பண்றது உங்க தப்பு தானே. அதனால 100% MyV3 Ads வந்து லைஃப் சேஞ்சிங் ஆப்ஷன். MyV3 Ads வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை வந்து எல்லாரும் ஒரு பொக்கிஷமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கை குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஏஜ்டு பர்சன், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் இல்லாம இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஜாபுக்கு போறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம கோடிக்கணக்கா சம்பாதிக்க முடியுமானா ஒன்லி ஒன் MyV3 Ads தான். இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து எத்தனையோ ஜாப்ஸ் வந்து இருக்கு, சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு தேவைக்கு வேண்டி ஏதாவது ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்றோம், ஆனா எல்லாத்துலயும் வருமானம் வருதா? இல்ல. ஆனா 100% MyV3 Adsல இன்கம் இருக்கு. அதுக்கு ஆதாரம் இருக்குங்க, ஆதாரம் இருக்கு. நான் தான் சொல்லல, நான் இப்போ சொல்றது என்னன்னா யார் வந்து என்ன ப்ரூஃப் கேட்டாலும் கொடுக்க முடியும். இருக்கிறத கொடுக்குற நம்ம எதுக்குங்க யோசிக்கணும்? நீங்க கஸ்டமர் கேட்டாலும் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு என்னோட இன்கம் ப்ரூஃப் அத்தனையும் ஸ்டேட்மெண்ட் தான். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டா கொடுக்க போறாங்க, யார் கேட்டாலும் PDF அனுப்ப போறேன், அவ்வளவுதான், சரிங்களா? அதனால வந்து யோசிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மிஸ் ஆகும். சூப்பர் சூப்பர். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றேன், எனக்கு நீங்க அமௌண்ட் கொடுக்குறீங்க, ஐ மீன் லாபம் கொடுக்குறீங்க, இது எதை பேஸ் பண்ணி நடக்குது சார்? அதாவது நம்ம நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு
ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியில் நான் ஷேர் ஹோல்டராக ஜாயின் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவேன், அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் எனக்கு திருப்பி ஒரு ஷேர் கொடுப்பாங்க. நான் எதுவுமே கொடுக்காம கம்பெனி எனக்கு கொடுக்குது அப்படின்னா அதில் என்ன கரெக்டாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர்ஃபுல் மீடியா நம்மகிட்ட இருக்கிறது, விளம்பரத்துறை, வியாபாரத்துறை, இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி பண்ற கான்செப்ட் தான் மைவி3 ஆட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து அனுபவங்கள் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் சந்திச்ச ஃபெயிலியருக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அனலைஸ் பண்ணி அதை எல்லாமே தூக்கிட்டு பாசிட்டிவா கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் தான் மைவி3 ஆட்ஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு பாசிட்டிவ்ங்களா. உள்ள வந்து விருப்பப்படி ஒர்க் பண்ணலாம். ஆள் சேர்த்தணுமா கட்டாயம் கிடையாது, பொருள் வாங்கணுமா கட்டாயம் கிடையாது. அப்ப எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்கிறப்போ நம்மளுக்கு பிடிச்சா நம்ம பண்ணலாம், இல்ல பிடிக்கிறப்ப பண்ணலாம். இதுல டிராவல் பண்ணாலே போதுங்க, அச்சீவர் தாங்க. ஏன்னா நிறுவனத்துக்கு வந்து வருமானம் நீங்க எப்படி வருதுன்னு கேட்டீங்க. இன்னைக்கு நிறுவனத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணி அது மூலமா கோடிக்கணக்காக சம்பாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டா இப்பத்துக்கு 85-90 ப்ராடக்ட் ஆன் த வே வெயிட்டிங். இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வருதுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு வீட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மைவி3 ஆட்ஸ் ப்ராடக்ட், மைவி3 ஆட்ஸ்ங்கிற முத்திரை அதில் இருக்கும். அதுதான் நம்மளோட நோக்கம். தரமான பொருள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கான்செப்ட் தான் மைவி3 ஆட்ஸ். பிளஸ் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. மைவி3 ஆட்ஸ்ல ஜாயின் பண்ண ஒருத்தர் அவரோட வருமானத்தை அவர் தான் முடிவு பண்ண போறாரு. இங்க வந்து ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே லட்சக்கணக்கான வருமானங்கள் வாங்கக்கூடிய பர்சன் லைவா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கேன். என் டீம்ல லட்சக்கணக்காக வாங்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு மைவி3 ஆட்ஸ்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொல்றதை கேக்குறீங்க, பல பேர் இங்க அச்சீவரா இருக்காங்க. சில பேர் சொல்றதை கேட்கறதுனால சரியான வாய்ப்பு நம்மளுக்கு மிஸ் ஆகும். அது சரியான வாய்ப்பா இல்லையா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பத்தி உண்மை தன்மை தெரிஞ்சிட போகுது. நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல பிரான்ச்சஸ் இருக்கு. ஓடி போற நிறுவனத்துக்கு எதுக்குங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல பிரான்ச்சஸ்? அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1000 ஸ்டோருக்கு மேல இருக்கு. இதுவே ஒரு ஸ்டோர் தான். நானே ஒரு ஸ்டோர் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்டோர்ல பாருங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. மைவி3 ஆட்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஸ்டோர்ல கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்க வந்து மக்கள் வந்து சிரமம் இல்லாம இருக்கிற இடத்துலயே அவங்க பக்கத்திலேயே ஸ்டோர் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆப்லயே வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே பாத்துக்கலாம், அதுலயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன பொருள் வேணும் இருக்கா போய் வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். ஜாயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது வந்து அவங்களே ஸ்டோர் வேணாலும் போடுறது சார். அதாவது இங்க வந்து இலவச வாய்ப்பு தான். கம்பெனி கொடுக்கறது இலவச வாய்ப்பு தான். இலவசமா ஜாயின் பண்ணுங்க, கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்குங்க, கம்பெனி பத்தி புரிஞ்சுக்குங்க. எப்ப புரியுதோ, எப்ப உங்களுக்கு பிடிக்குதோ, எப்ப உங்க வருமானம் அதிகமாகணுமோ அப்ப நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க, அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க பயன்படுத்துறது உங்க விருப்பம் தான். எந்த ஒரு கம்பலும் கிடையாது. நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடணுமா, நோ கண்டிஷன்ஸ். நீங்க ஃப்ரீடம் படுத்துக்கிட்டே அழகா கேப்சர் அடிக்கலாம், அதுவே ஒரு இன்கம். புரியுதுங்களா? வாழ்நாள் முழுவதும் வருமானம் அப்படிங்கிறது மைவி3 ஆட்ஸ்ல இருக்கு. இப்போ இது வந்து லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இந்த கரண்ட் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். ஆமாங்க. அது என்னோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண என்னோட விளம்பரம் பார்த்த இன்கம், மாசம் மாசம் நான் விளம்பரம் வித்ட்ராவல் பண்ண ப்ரூஃப், மாசம் மாசம் நான் கமிஷன் வாங்கின ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. எல்லாமே ப்ரூஃபா கொடுத்து எல்லாமே ஆதாரம் தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஆதாரத்தோட நான் கொடுத்துறேன். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கலாம். சிம்பிளா என்ன தெரியுங்களா, இன்னைக்கு வந்து மைவி3 ஆட்ஸ் வந்து வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறத வந்து ஆதாரப்பூர்வமா நான் காமிக்கிறேன். நம்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணட்டும், இல்ல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப ஜாயின் பண்ணட்டும். ஏன்னா நம்ம வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துறோம். ஓகேங்களா? மைவி3 ஆட்ஸ் வந்து A to Z தெளிவா சொல்லியாச்சு. யாரையும் நம்ம வந்து கம்பல் பண்ண போறது கிடையாது. மைவி3 ஆட்ஸ்ல எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா சிம்பிளா மைவி3 ஆட்ஸ்ல ஜாயின் பண்ண ஒண்ணுமே இல்லை. 18 வயசுக்கு மேல இருக்கணும், ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும். ஓகேங்களா? அவங்களோட பேரு, அவங்க இனிஷியல், அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், அவங்க பின்கோட் சென்ட் பண்ணாங்கன்னா வித்தின் 12 ஹவர்ஸ்ல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அனுப்பிச்சு வச்சிரும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நாங்களே கைட் பண்ணுவோம். கூகுள் மீட் இருக்கு. அந்த கூகுள் மீட் மூலமா ரெகுலரா அவங்களை கனெக்ட் பண்ணி இந்த கான்செப்ட்ல எப்படி அவங்க அச்சீவ் பண்றது, எப்படி அவங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறது அப்படிங்க எல்லா ஐடியாஸ் நாங்களே கொடுத்துருவோம். அதுக்கு செப்பரேட்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ற மாதிரி, அவங்களுக்கு வழிநடத்துற மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்க கொடுத்துருவோம். அதாவது எங்களோட சரி நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணா போதும், மிகப்பெரிய அச்சீவரா வந்து மைவி3 ஆட்ஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே மாறலாம். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு தான் வந்தேன். இது ஆன்லைன் பிஸ்னஸ் நம்பலாமா, ட்ரஸ்டபிளா, இதே டவுட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆஸ் அ காமன் பீப்புளாக எண்ட் யூஸராக என்ன இருந்ததோ அதே டவுட்டில் தான் உள்ளே வந்தேன்.
ஆனால் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னோட டவுட் அப்படியே டோட்டலாக மாறி. சார் எதையுமே வாய் வார்த்தையில் சொல்றத வந்து யாருமே நம்ப மாட்டாங்க சார். 100% ஆதாரம் மட்டும் தான் எப்பவுமே பேசும். கண்டிப்பா. சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப்ஸோட ஒரு வீடியோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம வந்து நல்ல விஷயத்த பண்றோம். எப்பவுமே வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நம்ம ஆதாரத்தோட காமிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நெகட்டிவா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா மக்கள் வந்து அப்படியே போறாங்க, நெகட்டிவ் அதிகமா பாக்குறாங்க. நம்ம பாசிட்டிவான விஷயத்த நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணணும். சரிங்களா? உண்மையும் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதுக்காக நம்ம சில முயற்சிகள் கண்டிப்பா வந்து நம்பிக்கையோட ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே மைவி3 ஆட்ஸ் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும். மைவி3 ஆட்ஸ் நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது, நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? மைவி3 ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்தவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணனும் அப்படினா டைரக்ட்டா உங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்க. வாட்ஸ்அப் பண்ணா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணி இமிடியேட்டா ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நான் ஃபைனலா சொல்ற ஒரே ஒரு விஷயம், மைவி3 ஆட்ஸை பத்தின முழுமையான தெளிவான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் கண்டிப்பா மைவி3 ஆட்ஸ்ல அச்சீவர் ஆகலாம். ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதுல டிராவல் பண்ணணும். இப்போ நீங்க ஜாயின் பண்றப்ப வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்றதுக்கு 5 rupees தான் கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரையல் பிளான். நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரையல். ஓகேங்களா? இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வித்ட்ராவல் நிறுவனம் தர்றாங்களா, ஒரு 50 to 60 ரூபாய் நீங்க அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டதுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதாவது அந்த டிராவல் பண்ற டைம்ல நிறுவனத்தை பத்தின நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்ப நிறுவனம் வந்து ட்ரஸ்டடா ஜென்யூனா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ஒரு வித்ட்ராவலும் வந்துடும். இப்போ நீங்க முடிவு பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் போலாமா அப்படி. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரையல். விளம்பரம் பார்த்தே நீங்க மாசம் 54,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். வேறு விளம்பரம் பார்த்தே. அது மட்டும் இல்லாம நம்ம ரெஃபரல் கமிஷன், ப்ராடக்ட் ப்ரமோஷன், ப்ராடக்ட் கமிஷன், அதாவது ப்ராடக்ட்ல வந்து பர்ச்சேஸ், ரீபர்ச்சேஸ், எக்கச்சக்கமான இன்கம் இருக்குங்க. இந்த கான்செப்ட் இல்லாததே கிடையாது, எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே இருக்கு மைவி3 ஆட்ஸ்ல. இப்போ மினிமம் டெய்லி எவ்வளவு மணி நேரம் நான் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது சார். 24 மணி நேரம் டைம் இருக்கு. உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்போ ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதாவது நம்மளுக்கு என்னன்னா ஸ்லாட், உங்களோட வருமானம் என்ன, உங்களோட சீலிங் என்ன, அந்த சீலிங்கை வந்து உங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ அப்போ பண்ணுங்க. படுத்துட்டே சம்பாதிக்கலாம், எப்போ வேணா சம்பாதிக்கலாம். ஓகே, அதான் சொல்றேன்லங்க. இது வந்து மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது மைவி3 ஆட்ஸ்ல மட்டும் தான். என்னோட ஒப்பீனியன். அதாவது மற்ற நிறுவனத்தை பத்தி எனக்கு தெரியாது. அதாவது அந்த நிறுவனத்தை பத்தி வந்து எந்த நிறுவனத்தை பத்தி நான் குறை சொல்லல. ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதில் டிராவல் பண்ணா மட்டும் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அந்த நிறுவனம் உண்மையான நிறுவனமா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கேட்காம நம்ம போய் ஜாயின் பண்ணோம்னா அந்த நிறுவனத்தை பத்தி முழுமையா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்ப நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம வந்து அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றணும், நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம சரியான முடிவு எடுத்தோம்னா வாழ்க்கை வரும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து மைவி3 ஆட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவராக முடிஞ்சது. சூப்பர். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எங்கள் தென்றல் யூடியூப் சேனல் சார்பில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மக்கள் இவரோட நம்பருக்கு நான் ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். டேரெக்டாக இவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரி, கால் பண்ணிங்கனாலும் சரி, ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபர்தராக எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்களே கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவங்களே ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஒரு முடிவை தெளிவாக எடுங்க. மைவி3 ஆட்ஸ்ல ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்கள் முடிவு. ஜாயின் பண்ணி பாருங்க. நாங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க, இல்லையா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. எந்த லாஸுமே கிடையாது. ஏன்னா வாய்ப்புங்கிறது கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை மாறும். யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் மைவி3 ஆட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மைவி3 ஆட்ஸில் வந்து ஜாயின் பண்ணாத நபர்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஏன்டா இத்தனை நாள் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு இது உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோட ஜாயின் பண்ணுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்த்துக்கள். நன்றி.